Hello friends, welcome back to our channel Jashvika Media. And இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினா actually வந்து ரீசன்ட்டா ஒரு 4 to 5 days இருக்குங்க. ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க. என்ன அப்படினா அக்கா எங்க கோவில் திருவிழா வருது. அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து பீரியட்ஸ் ஆகணும். அதுக்கு ஏதாவது ரெமெடி சொல்லுங்க அப்படினாங்க. சோ நம்ம வந்து அக்கா நீங்க போட்ட ரெமெடி வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா எனக்கு வந்து ஒர்க் ஆகல. நிறைய பேர் ஒர்க் ஆகிருக்குன்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஒர்க் ஆகாம இருக்குல்ல. சோ அவங்களுக்கு ஸ்பெஷலா வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சோ இன்னைக்கு ஒரு சில ரெமெடிலாம் நான் வந்து பீரியட்ஸ்டிக் ரெமெடிலாம் போட்டிருப்பேன். ஆனா அதெல்லாம் ஒரு சில பேருக்கு வந்து ஒர்க் ஆயிருக்கும், ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆயிருக்காது. நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் சைட்ல ஸ்கிரீன்ஷாட் வேணா ஆட் பண்றேன். எனக்கு வந்து 1 மணி நேரத்துல வந்துருச்சு, அரை மணி நேரத்துல வந்துருச்சு, எனக்கு 1 டேல வந்துருச்சு, நான் காலைல ஈவினிங் நீ சொன்ன மாதிரி குடிச்சேன், எனக்கு கரெக்டா பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. சோ வந்து ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகாம இருக்கும்ல. ஏன்னா வந்து எப்பவுமே பாசிட்டிவ் வழியில மட்டும் பார்க்க கூடாது, நெகட்டிவா ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகாம இருக்கும். சோ அவங்கள பத்தி நம்ம சொல்லணும். சோ ஒர்க் ஆகாம இருக்கிறவங்க இந்த ட்ரிங்க் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். உங்களுக்கு நான் சொல்ற அந்த 2-3 ட்ரிங்க் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா இப்போ இந்த ட்ரிங்கை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்றத வாங்க வீடியோல போய் ஃபுல்லா பார்க்கலாம். இந்த ட்ரிங்க் பண்றதுக்கு நான் வந்து ஒரு பெரிய சட்டி வச்சிருக்கேன். அதுல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி கொதிக்கிற மாதிரி அந்த ஃபார்ம் வரும், அதாவது இந்த ஒரு மாதிரி முட்டை முட்டையா வரும். அந்த ஸ்டேஜ் இருக்கப்ப நான் சொல்ற பொருள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, அந்த முட்டை முட்டையா அந்த ஃபார்ம் வந்துருச்சுல, அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம், அஜ்வைன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஓமத்துக்கு பதில் ஓம வள்ளி வந்து ஆட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கூடாது, இந்த விதை தான் ஆட் பண்ணணும். ஓமம் ஆட் பண்ணி இது கூட முக்கியமான பொருள், இது பேர் வந்து கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஃபெனல் சீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு, ரெண்டுமே சம அளவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், இதில் ஏதாவது ஒன்று வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஒன்று யூஸ் பண்ணலாமா, ஏதாவது வந்து ஆப்ஷன் இருக்கா அப்படி கேட்கலாம். கண்டிப்பாக கூடாது, ஏன்னா இது ரெண்டுமே மஸ்ட். நான் சொன்னது 2 பொருள் தான். ஸோ அந்த 2 பொருளையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுத்தமாக எஃபெக்டே இருக்காது. ஸோ பாருங்கள், இது ரெண்டும் எங்கள் வீட்டில் எப்போயுமே இது இருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து எப்போயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியில் பண்ணால் இந்த ஓமம் வந்து நல்லா தான் இருக்கும், சம்டைம்ஸ் ஒரு ஒட்டடையாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஃப்ரிட்ஜில் எப்போயுமே இந்த 2 பொருள் நீங்கள் வச்சுருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இது நல்லா வந்து ஒரு மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வரப்ப நம்ம வந்து ஒரே ஒரு துண்டு வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, நல்ல பெரிய சைஸு. ஸோ வெல்லம் வந்து ஆட் பண்ணி இது நல்லா கொதிச்சு சுண்டி 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளராக வரணும். பார்க்க கஷாயம் மாதிரி இருக்கும். நீங்கள் வெறும் மல்லி மட்டும் ஆட் பண்ணால் உங்களுக்கு வெல்லம் போட தேவையில்லை. நான் வந்து இது கூட வந்து ஓமமும் ஆட் பண்ணியிருக்கனால அது கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து தண்ணி இருக்கும். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணேன், வெல்லம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலைல தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் வெறும் வயிறு இருக்கும்ல, அந்த வெறும் வயிற்றுல குடிக்கணும். அதை விட்டா எப்போ குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 2 வேளை. நீங்கள் ஒரு நாள் குளிச்சாலே உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கா நான் நம்பிக்கை இல்லாமல் குடித்தேன், பட் வந்து எனக்கு காலைல குடிச்சு மதியம் ஆயிடுச்சு, எனக்கு 1 மணி நேரத்தில் ஆயிடுச்சு, ½ அன் ஹவரில் ஆயிடுச்சுன்னு ரொம்ப நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்பிக்கை இல்லாதவங்க அந்த கமெண்டே வந்து சைடில் வந்து போடுறேன். நல்லா இது வந்து ஒரு சில பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா காலைல பண்ணி வச்ச ட்ரிங்கை சூடு பண்ணி ஈவினிங் குடிக்கலாமா, தாராளமாக குடிக்கலாம். ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு இலை சூடாக இருக்கும் போது நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குடிக்கணும் காலையில். ஆனால் காலைல வச்சதை நைட்டு குடிக்கிறீங்கல்ல, அந்த தண்ணியை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. நைட் ஆனவொடனே இதை சூடு பண்ணி மறுபடியும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி குடிக்க ஆரம்பிங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, இர்ரெகுலர் பீரியட்ஸ், இது எல்லாத்துக்குமே ரொம்ப எஃபெக்டிவான ட்ரிங்க் இது. அண்ட் ரொம்பவும் வந்து அவங்களுக்கு வந்து கசக்காதுன்னா வெல்லம் ஆட் பண்ணனால. இப்போ நல்லா கொதிக்கட்டும். நான் வந்து அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிட்டேன். இவ்வளோ சூட்டோட குடிக்க வேணாம். யூஸ்வலாக நீங்கள் டீ காஃபிலாம் குடிப்பீங்களா, அந்த சூட்டுக்கு வந்து குடித்தாலே போதும். நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாராவது ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றீங்க. அதுக்கு நீங்கள் பண்ண ஒரே தப்பு என்ன அப்படின்னா இந்த கொத்தமல்லி விதை, இந்த அஜ்வைன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு வந்து கொதிச்சு அதை எசன்ஸ்லாம் தண்ணியில் இறங்கி 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளராக வர வரைக்கும் சொன்னதுக்கப்புறம் குடிக்கணும். அது இளஞ்சூட்டில் குடிக்கணும். அந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரியும். அது இர்ரெகுலர் பீரியட்ஸ் உள்ளவங்க, எனக்கு இன்னும் 2 டேஸில் வந்து எனக்கு வந்து ஃபங்க்ஷன் வருது, 2 டேஸில் திருவிழா வருது, எனக்கு சீக்கிரமாக பீரியட்ஸ் ஆகணும், ரொம்ப நாளாக எனக்கு பீரியட்ஸ் ஆகவே இல்லை. முக்கியமான விஷயம், பீரியட்ஸ் ஆகுது பட் 1 டே மட்டும் தான் ப்ளீடிங் இருக்குது, ½ டே தான் ப்ளீடிங் இருக்குது. எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா அக்கா நான் வந்து இதை ட்ரிங்க் பண்ணிட்டேன்,
இந்த வாட்டி எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு. ஸோ அடுத்த வாட்டி நான் ட்ரிங்க் பண்ணால் தான் வருமானு கேட்குறீங்க. கண்டிப்பாக இல்லை. நேச்சுரல் ரெமடி எப்போவுமே ஒரு வாட்டி நீங்கள் வந்து குடிச்சு உங்களுக்கு நல்லபடியாக வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னா படிப்படியாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மாத்திரை போட்டால் தான் பீரியட்ஸ் ஆகணும் அந்த மாதிரி வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு இது வந்து இந்த மாதம் குடிச்சிங்க அப்படின்னா ரெகுலராக வந்து ஒவ்வொரு மாதம் வர ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் வரல அப்படின்னா குடிங்க தாராளமாக. இது டைஜஷன் ப்ராப்ளம் எந்த இதுவுமே இருக்காது. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்குது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமாக இருக்குது, இது ஒன்றும் மற்ற விஷயம் மாதிரி மாத்திரை கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக நம்பி வந்து குடிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பர் நாங்கள் சந்திக்கிறேன். Until then, take it, bye bye.